வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity வழங்கும் கதையோடு விளையாடு. ஒரு எள் இருக்கிற விவசாயி நெல் இருக்கிற வயலை தாண்டி வெள்ளரி பிஞ்சு தோட்டத்தில் புல் இருக்க போகிறாரு. புல் இருக்கிற வேலையில் கல் இருக்கிற தூண் மேலே செல்லிரிச்ச நாணயங்களை பார்த்து புல்லரிச்சு நிற்கிறாரு. புன்சிரிப்பு சிரிக்கிறாரு. அதை மன்னருக்கு கொடுக்க சொல்லி மந்திரிக்கு செய்தி சொல்ல மந்திரிச்ச பொம்மை போல மயங்கி போன மந்திரியோ செல்லிரிச்ச நாணயங்கள் வெள்ளித்தங்கம் என எண்ணி இங்கிருக்கும் நாணயத்தில் மந்திரிக்கும் பங்கிருக்கு, மற்றதெல்லாம் எங்கிருக்குன்னு பல்லிழிக்க கேட்குறாரு. இங்கிருக்கும் நாணயத்தில் மந்திரிக்கும் பங்கிருக்கு, மற்றதெல்லாம் எங்கிருக்குன்னு பல்லிழிக்க கேட்குறாரு. பல்லிழிச்ச மந்திரியை பார்த்து கல்லெடுத்து வீச வந்த எள்ளிருக்கும் விவசாயியை அங்கிருக்கும் காவலரோ கொம்பிருக்கும் தடி கொண்டு கொடூரமாய் தாக்குகிறான். எள்ளிருக்கும் விவசாயியோ தள்ளியிருக்கும் கள்ளிச்செடி முள்ளிடுக்கில் வீசப்படுகிறார். ஆண்டவனின் படைப்பினிலே அக்கிரணிக்கும் அன்பிருக்கும் என்றபடி கல்லுண்ட காவலரின் கண்ணெங்கும் மண்ணிருக்கும்படி காற்றடிக்கிறது. காற்றடிக்கும் மாயை கண்ட எள்ளிருக்கும் விவசாயி நாற்றிசைக்கும் நாயகனே, உன் நாட்டியத்தை கண்டேன் நான், நீ ஆட்டுவிக்கும் பொம்மை நான் என்ற வாக்கியத்தை உணரும்படி ஒரு பாக்கியத்தை கொண்டேன் நான் என்றார். அமைதி மட்டும் இருந்தது. பிறகு கருணை மழை பொழிந்தது. நன்றி. இதே மாதிரியே நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் தலைப்பு அனுப்புங்க. கதையை சொல்லவும். நன்றி. வணக்கம்.